வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல்ல ரத்தத்தை அதிகப்படுத்தி ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரத்தத்தினுடைய அளவை ஆரோக்கியமான அளவில் பராமரிக்கிறது நம் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்குமே முக்கியமானது. போதுமான அளவு ரத்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உடல்ல ஆக்சிஜனுடைய பரவல் அதிகரித்து ஊட்டச்சத்து விநியோகம் மற்றும் கழிவுகளை அகற்றுவதெல்லாம் முறையாக நடக்கும். ஆனால் மரபியல், அப்புறம் வாழ்க்கை முறை மற்றும் அடிப்படை சுகாதார நிலைமைகள் போன்ற ரத்த அளவை பாதிக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் இருக்கு. இருந்தாலும் சில உணவுகளை நம்ம உட்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமான ரத்த அளவை முறையாக நம்மளால பராமரிக்க முடியும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரைகளை உங்களுடைய உடல்ல ரத்தத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். கீரைகளை பச்சை இலை காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைப்போம். ஸோ இந்த பச்சை கிரீன் வெஜிடபிள்ஸ், கீரைகள் இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். இது உங்களுடைய உடலுக்கு தேவையான இரும்பு சத்து, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தை கொடுக்குது. குறிப்பாக இந்த இரும்பு சத்து ரத்த சிகப்பணுக்களுடைய அதிகரிப்புக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுது. இதன் மூலமாக உங்களுக்கு ரத்த புரதமான ஹீமோகுளோபின் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உடல் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடியதுக்கு இந்த ஹீமோகுளோபின் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே கீரைகளை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக் கொள்வதால ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாம ரத்த அளவை நீங்க அதிகரிச்சுக்கலாம். பீட்ரூட்டை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பீட்ரூட்ல இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படுது. பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பீட்டா சைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையான சிவப்பு நிறமி ரத்த சிகப்பணுடைய உற்பத்தியை தூண்டி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. பீட்ரூட் ஜூஸ் அல்லது நீங்க பீட்ரூட்டை பொரியலாக செஞ்சு சாப்பிட்றது, எப்படியாவது ஒரு முறையில் பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரத்த அளவை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியாகும். முடிஞ்சா நீங்க தினமும் பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க பழகிக்கோங்க. இது உங்களுடைய உடலை ரத்தத்தோடைய அளவை அதிகப்படுத்துறதுக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். பழங்கள்ல மாதுளம் பழத்தை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல்ல மாதுளம் பழம் ஒரு சுவையான பழம். இதுல இரும்பு சத்து இருக்கு, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட சத்துக்களால, ஊட்டச்சத்துக்களால் நிரம்பி காணப்படுது. இப்போ மாதுளையில் இருக்கக்கூடிய அதிக விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அப்புறம் இரும்பு சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதன் மூலமாக ஹீமோகுளோபினுடைய அளவை உங்களுடைய ரத்தத்தில் அதிகப்படுத்திக்கலாம். அதனாலே நீங்க இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாத்தையும் குணப்படுத்தி ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். பருப்பு வகைகளை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலம் ரத்தத்தை உங்களுடைய உடல்ல அதிகப்படுத்திக்கலாம். இந்த பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திய உணவு வகைகள்ல முதன்மையானதாக கருதப்படுது. இது தாவர அடிப்படையிலான புரதம், இரும்புச்சத்து மற்றும் ஃபோலேட் ஆகிய சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக இருக்கு. சைவ உணவு மட்டுமே விரும்பி சாப்பிடுபவர்களுக்கு இரும்பு சத்து குறைவாக இருந்தாலும் பருப்பு வகைகளை அவங்களுக்கு எடுத்துக்கும் பொழுது இதை உட்கொண்டீங்க அப்படின்னா இது இரும்பு சத்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த அளவை குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க அதிகரிச்சுக்கலாம். நெல்லிக்காயை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காயை அப்படியே எடுத்துக்கலாம், ஜூஸ் ஆகும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிக அளவில் இருக்கு. இதன் மூலமாக உடலுக்கு இரும்பு சத்தை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்திக்கு இது உதவியாக இருக்கும். கணிசமான அளவு ரத்தம் மேம்படுத்துதலுக்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை நீங்க அடிக்கடி சாப்பிடலாம், அப்படியே நீங்க சாப்பிடலாம், ஜூஸ் ஆகும் எடுத்துக்கலாம், ஊறுகாய், சட்னி போன்ற முறைகளை எப்படியாவது ஒரு முறைகளில் நெல்லிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்க பாருங்க. இதன் மூலம் உங்களுடைய உடல் நீங்க ரத்தத்தை அதிகப்படுத்திக்கலாம். முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகள் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ரத்தத்தை உங்களுடைய உடலை நீங்க அதிகப்படுத்திக்க முடியும். இப்போ இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சத்து நிறைந்த முருங்கைக்காய் இரும்பு சத்து, விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அப்புறம் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஆக்சிஜன் ஏற்றங்களால நிரம்பி காணப்படுது. முருங்கை கீரை, இந்த முருங்கைக்காய், இந்த முருங்கை பொடி போன்றவற்றை எல்லாத்திலுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாம ரத்தத்துடைய அளவை உங்களுடைய உடலை நீங்க அதிகரிச்சுக்கலாம். ஆகையால ரத்தத்தினுடைய அளவை உங்களுடைய உடல்ல ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதிகரிச்சு ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருந்து எல்லா உடலுக்குமே ஆக்சிஜனை ஹீமோகுளோபின் அடுத்து சென்று சுறுசுறுப்பாக நீங்க இயங்குவதற்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ரத்த ஓட்டம் எல்லாம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு, ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகப்படுத்தி அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த உணவுகளை வாரத்தின் அடிப்படையில், சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க. வாரத்தில் எப்படியாவது இந்த உணவுகளை நீங்க சேர்த்தே ஆகணும். அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் ரத்தம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.